விஜய் தன்னோட ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங்கை முடிச்சுட்டு ஒரு ஃபுல் டைம் பொலிட்டிஷனா களத்துக்கு வரணும். ஏன்னா விஜய் மீது வைக்கப்படும் மிகப்பெரிய அரசியல்வாதி என்னன்னா அவர் பார்ட் டைம் அரசியல்வாதியா இருக்காரு, ஃபுல் டைமா களத்துல இறங்கி மக்களை சந்திக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு. 24/7 பொலிட்டிஷியன்றது யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் அவங்க லைட் இருக்கும், அவங்களோட பொழுதுபோக்குல இருக்கும், அது தப்பு இல்லை. ஆனா எலெக்ஷன் டைம்ல எந்த அரசியல்வாதியும் ஃபுல் டைமா பொலிட்டிஷனா இருப்பாங்க. ஸோ விஜய் வந்து தன்னை வந்து ஒரு ஃபுல் டைம் பொலிட்டிஷனா இந்த வருஷம் காட்டிங்கன்னா முக்கியமான விஷயம் அரசியல்வாதிக்கு என்ன, அவருக்கு வந்து கமிட்மெண்ட் இருக்குன்னு மக்கள் புரிஞ்சுக்கணும். அப்பதான் அவரோட திட்டங்கள் மீது நம்பிக்கை வைத்து மக்கள் வாக்களிப்பாங்க. அவங்க ஒன்ஸ் கமிட்மெண்ட்டே இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து மக்கள் வந்து அவங்க ஓட்டு போட மாட்டாங்க. ஸோ இந்த வருஷம் விஜய் வந்து ஜனநாயகன் படத்தை முடித்து விட்டு ஒரு முழு நேர அரசியல்வாதியா வரணும். ஸோ முழு நேர அரசியல்வாதி வரணுன்ற போது இப்ப தாவேக்காவோட இன்டர் பார்ட்டி ஆக்டிவிட்டீஸ்ல ரொம்பவே அவர் ஃபுல் ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணணும். முக்கியமா கட்சி சம்பந்தப்பட்ட முடிவுகளை வந்து அவர் தான் எடுக்கணும்.